தமிழகம் அண்ட் புதுவைக்கான வானிலை நிலவரத்தை பொறுத்தவரை வட தமிழகம் அதை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுது. இதன் காரணமா அடுத்த 6 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கு. நவம்பர் 11ஆம் தேதி திருநெல்வேலி மாவட்டத்துடைய மலைப்பகுதிகள், தென்காசி அண்ட் கன்னியாகுமரி மாவட்டங்களோட சில இடங்கள்ல கனமழைக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. நவம்பர் 12ஆம் தேதி திருநெல்வேலி மாவட்டத்துடைய மலைப்பகுதிகள், ராமநாதபுரம், தூத்துக்குடி, கன்னியாகுமரி மாவட்டங்களோட சில இடங்கள்ல கனமழை பெய்ய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க வானிலை மையம். நவம்பர் 13ஆம் தேதி கோவை அண்ட் திருநெல்வேலி மாவட்டத்தோட மலைப்பகுதிகள், நீலகிரி, கன்னியாகுமரி அண்ட் தூத்துக்குடி மாவட்டங்களோட சில இடங்கள்ல கனமழைக்கு வாய்ப்பு இருக்கு. நவம்பர் 14 to 16 வரைக்கும் தமிழகத்தோட சில இடங்கள்லயும் புதுவை அண்ட் காரைக்கால்ல லேசானதிலிருந்து மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்கு. சென்னையின் புறநகர பகுதிகளை பொறுத்த வரைக்கும் 10ஆம் தேதி வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் அப்படின்னும், நகரத்தோட சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்கு. வெப்பநிலையை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமா 32 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும், குறைந்தபட்சமா 25 to 26 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும் வானிலை மையம் சொல்லியிருக்காங்க. மீனவர்களுக்கான எச்சரிக்கை அப்படின்னா, தமிழக கடலோர பகுதிகள், வங்கக்கடல் அண்ட் அரபிக்கடல் பகுதிகளில் நவம்பர் 14 வரைக்கும் பெருசா எந்த எச்சரிக்கையுமே கொடுக்கப்படல. கடந்த 24 மணி நேரத்துல தமிழகத்தோட சில இடங்கள்ல மழை பெய்திருக்கு. புதுவை அண்ட் காரைக்கால்ல வறண்ட வானிலையை நிலவியதா சொல்லும் வானிலை மையம், ஈரோட்ல அதிகபட்சமா 35.6 டிகிரி செல்சியஸாகவும், தருமபுரி அண்ட் கரூர் பரமத்தியில குறைந்தபட்சமா 18.5 டிகிரி செல்சியஸாகவும் வெப்பநிலை பதிவாகி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.